ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு எடிட்டோரியல் அனாலிசிஸ். இது வந்து ஏப்ரல் 3க்கான ஃபஸ்ட்டு ஷார்ட் எடிட்டோரியல். ஸோ இதில் ரெண்டு ஹைலைட் பண்ணியிருப்பேன், ரெண்டு கலர்ஸில். ஒன்று எல்லோ அண்டு பிங்க்கு. எல்லோ வந்து எப்பவும் போல் ஒக்கேபு. புதுசாக பிங்க் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. சரி, நானுமே இது இப்போ தான் கற்றுக்கிறதுனால சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி ஸ்ப்ளிட்டிங்கில் வந்து எனக்கு இன்னும் வரல. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி நான் பிங்க்கில் போட்டிருக்கிறது வந்து ஃபைனைட் வேர்ப்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் அடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அது கூட நான் சொல்லிகிட்டே வருவேன். இப்போ விச் தேட் வருதுன்னா அது என்னது கன்ஜங்ஷனா, இல்லை அது ரிலேட்டிவ் ப்ரோனவுனா வருதா, இப்படிங்கிறதெல்லாம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பார்ப்போம். அட்வான்ஸ்டாக அப்படி போவோம். பிகாஸ் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் நான் உன்னை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன்னா. ஸோ எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியல. அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இல்லை. அவ்வளோதான், அதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்துட்டு சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப், ஃபைனைட் வேர்ப் அதை மட்டும் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் இருக்கிறது, அபித் சார் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் நடுவில் இருக்கிறது சப்ஜெக்டை பற்றி பேசுவோம் அப்படின்னு. இப்போ இது ஏன் முக்கியம், இப்போ ஏன் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்சி படிக்கிறோம், ஒரு சப்ஜெக்ட் இப்போ யூஎஸ் இருக்குது. யூஎஸ் எப்படிப்பட்ட கண்ட்ரினா அதுதான் டாமினண்ட்டான கண்ட்ரி. அது என்ன பண்ணுச்சுன்னா, இப்போ வந்து சப்ஜெக்ட் யூஎஸ் அது ஒன்று பண்ணியிருக்கு வர்பு. இதுக்கு நடுவில் இருக்கிறத நம்ம விட்டுறலாம். கரெக்டாக சப்ஜெக்ட் வேர்புன்னு நம்ம வந்து பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஆர்சியில் வந்துட்டு ஒரு 2 லைனை விட்டுட்டு நம்மளால் ஓகே யூஎஸ் ஒன்று பண்ணியிருக்கு, என்ன பண்ணியிருக்கு, அந்த மேட்ரை மட்டும் நம்ம பார்த்துட்டே போகலாம். டைம் சேவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஒரு சப்ஜெக்டையும் வேர்பையும் கரெக்டாக பார்க்கணும். எது ஃபைனைட் வேர்ப், எது நான் ஃபைனைட் வேர்புன்னு தெரியணும். அடுத்தடுத்த எடிட்டோரியலில் வந்து நான் ஃபைனைட் வேர்ப்ஸையும் கொண்டுட்டு வருவேன். ஸோ இப்போ வந்துட்டு சப்ஜெக்டிவ் வேர்பையும் மட்டும் பார்க்கலாம். இந்த ஃபைனைட் வேர்ப்ஸ்ன்னு நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இல்லை நான் ஏதாவது ஒரு அண்டர்லைன் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா இதை ஏன் பண்ணல, இது ஃபைனைட் வேர்ப் இல்லையான்னு கூட நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். பிகாஸ் நான் ஏதாவது கவனக்குறைவில் விட்டுருக்கலாம். பட் பார்க்குறேன், நான் பார்க்கும்போதே நான் செக் பண்ணுவேன், பார்க்குறேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எப்பவும் போல தான் ஹெட்டிங் அண்ட் சப் ஹெட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு அசம்ஷனில் வந்து மனசில் வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம உள்ள நமக்கு ஒரு வியூ இருக்கணும். அதை வச்சுட்டு தான் நம்ம எடிட்டோரியலுக்குள்ளே போகணும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப பிளாங்காக போகாமல். ஸோ அதை தான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் அபிட்ரேயல் அப்படிங்கிறது, ஹீ பிட்ரேடு மீ இல்லைனா ஷீ பிட்ரேடு மீனா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ பிட்ரேயல் ஃபோர் டோல்டு அப்படின்னா என்னது, பிட்ரேயல் அப்படிங்கிறது துரோகம். அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படின்னா யார், முன் முன்னோர்கள். டோல்டு அப்படின்னா ஐ டோல்டுனா சொல்லிட்டேன் அப்படி. அப்போ முன்னவே சொல்லிட்டேன், முன்னவே தெரிஞ்சிருச்சா. இப்போ துரோகம் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணப்பட்டிருக்கா, முன்னாடியே இதை பற்றி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்களா. அப்போ என்னமோ ஒன்று அதை பற்றி தான். அப்போ முன்ன கூட்டவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபோர் டோல்டு அப்படிங்கிறது. ஃபோர் ஃபாதர்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், முன்னோர்கள். ஸோ முன்னவே ப்ரிடிக்ட் பண்ண ஒரு விஷயந்தான் இது. இப்போ துரோகம் யாருக்கு யார் பண்ணா, அப்போ ஏதோ ஒரு 2-3 பார்ட்டியை வச்சு தான் வரப்போகுது கதை. சப்ஹெட்டிங்குள்ளே வரலாம். ஆஃப்டர் ட்ரம்ப் டான்ஸ் த்ரெட்ஸ், யூரோப் ஹேஸ் டு ரீஇமேஜின் இட்ஸ் செக்யூரிட்டி paradigm. ஓகே, இப்போ இந்த இட்ஸ் என்னதுங்கிறத யோசிச்சுட்டே இருங்க, நம்ம மேலே பார்க்கலாம். ஆஃப்டர் ட்ரம்ப்ஸ் டான்ஸ் த்ரெட்ஸ், டான்ட்னா அங்கே எழுதியிருக்கேன் சைடில், கிண்டல் பண்ணுறது, இன்சல்ட் பண்ணுறது, ஒருத்தவங்களை மாக் பண்ணுறது, இதெல்லாம் தான் டான்ட்டுங்கிற மீனிங். அப்போது மிஸ்டர் ட்ரம்ப்பு இன்சல்ட் பண்ணுறாரு, த்ரெட் பயமுடுத்துறாரு, இதுக்கு அப்புறம்தான் அப்படிங்கிறாங்க. ஓகே, ட்ரம்ப்பின் உடைய இந்த மிரட்டல், இந்த இன்சல்ட்டுக்கு அப்புறம் ஈரோப் ஹேஸ் டு ரீஇமேஜின் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் ரீஸ்டார்ட் பண்ணுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை இதை வேறு மாதிரி அவங்க ரீஸ்டார்ட் பண்ணணும் புதுசாகவே அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் ரீஸ்டார்ட் பண்ணணும், இட்ஸ் ஈரோப்பின் உடைய செக்யூரிட்டி பேரடிம்னா முன் உதாரணம்னு எழுதியிருக்கேன், அதாவது லைக் மாடல். இப்போ செக்யூரிட்டிக்குன்னா அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒரு மாடல் பின்பற்றுவாங்க இல்லையா, யூரோப் எந்த நாடாக இருந்தாலும். அப்போ யூரோப் அவங்களுடைய செக்யூரிட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு மாடலை தே ஹாஸ் டு ரீஸ்டார்ட், தே ஹாஸ் டு டூ சம் சேஞ்சஸ் அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப்பினுடைய இந்த பயமுறுத்தலுக்கு அப்புறம், இந்த இன்சல்ட்டுக்கு அப்புறம். அப்போ என்ன பிரச்சனை மிஸ்டர் ட்ரம்ப்புக்கும் யூரோப்புக்கும், அப்போ யூஎஸுக்கும் யூரோப்புக்கும் ஓவராலாக பார்க்கும்போது மிஸ்டர் ட்ரம்ப் யார், யூஎஸ்னுடைய பிரசிடென்ட். அப்போ யூஎஸ்க்கும் யூரோப்புக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. யூஎஸ் வந்துட்டு யூரோப்பை இன்சல்ட் பண்ணுறாரு, பயமுடுத்துறாரு. என்னங்கிறது கதையை பார்ப்போம். இதனால யூரோப் வந்து தங்களுடைய செக்யூரிட்டி மாடலையே வந்து மாற்றணுங்கிற அளவுக்கு இருந்திருக்கு.
மிஸ்டர் ட்ரம்ப்பினுடைய இந்த பயமுறுத்தல் என்னங்கிற பிரச்சனை இப்போ கீழே பார்ப்போம். நமக்கு ஒரு பேஸ் கிடச்சிருக்கு. இந்த 2 ஊர் தான். இதில் ட்ரம்ப் தான் வந்து பயமுறுத்துறாரு. அப்போ யூரோப் என்ன பண்ணுச்சு? யார் யாரை பிட்ரே பண்ணாங்க? இது முன்னக்கூடியே அப்போ தெரிஞ்சதா? ஃபோர்டோல்டரா முன்னக்கூடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்களா? இந்த கொஸ்டின்ஸோட தான் நம்ம உள்ளக்குள்ளே இப்போ வந்து போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு த யூஎஸ் சப்ஜெக்ட் பாய்ஸ்ட் அப்படின்னா எழுதியிருக்கேன் சைடில், தயாராக உள்ளது. எப்படி அப்பியர்ஸ் பாய்ஸ்டு. இப்போ இது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் நான். இப்போது ஹீ அப்பியர்ஸ் டயர்ட் அப்படின்னா என்னது? பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாக இருக்கான். ஹீ சீம்ஸ் டயர்டுன்னு சொல்கிறோமா? அதே தான் இங்கேயும். யூவர்ஸ் அப்பியர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் சீம்ஸ் போட்டுக்கலாம். பாய்ஸ்ட் அப்படின்னா என்னது? தயாராக உள்ளது, ரெடியாக இருக்குது. அப்போ யூவர்ஸ் சீம்ஸ் ரெடி. எதுக்கு ரெடியாக இருக்குது? டு பிரேக், எதையோ ஒன்று உடைக்க போகுது. எதையோ ஒன்று உடைக்க போகுதுன்னு நினச்சோம். பட் வித்துன்ட்டு அப்போ உடன். அப்போ என்ன உடன்? 77 இயர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வித் வெஸ்ட் யூரோப்பியன் நேஷன்ஸ். அப்போது யூரோப் நேஷன்ஸ் உடன் 77 வருஷ பார்ட்னர்ஷிப்புடன் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண போது அதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி தெரியுது. சீம்ஸ் ரெடி. யார்? யூஎஸ். ஓகே, வித் வெஸ்டர்ன் யூரோப் நேஷன்ஸ்ன்னு முடித்தோம். நேஷன்ஸ் அண்டர் த செக்யூரிட்டி அம்பர்லா ஆஃப் நேட்டோ. அங்கே ஒரு கமா. அப்போது யார் நேட்டோக்கு கீழே இருக்கா? அண்டர் தி அம்பர்லா ஆஃப் நேட்டோ அப்படின்னா அம்பர்லா, செக்யூரிட்டி அம்பர்லாங்கிறது இப்போது மழை பெய்யுது, அம்பர்லா வச்சு நம்மளை மழையிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன், நாட்டோவின் உடைய செக்யூரிட்டி அம்பர்லா ப்ரொடெக்ஷனுக்கு அடியில் இருக்கிறது தான் ஈரோப் நேஷன்ஸ். அது கூட பார்ட்னர்ஷிப்பை வந்து இது வந்து பிரேக் பண்ணலான் இருக்கு யூஎஸ். ஓகே, அது பிரேக்லையுமே ஸ்பெசிஃபிக்காக என்னமோ இருக்குது போல இருக்குது. எஸ்பெஷலி ஆஃப்டர் இட்ஸ் பிரசிடென்ட். இட்ஸ் யாரு? யூஎஸ்ஸை சொல்லுது. யூஎஸ்ஸின் உடைய பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் ஹேஸ் செட் தட் கன்ஜங்ஷன் ஹீ இஸ், அவரை சொல்கிறாரு, அவர் சொல்லிக்கிறாரு. ஹேஸ் செட் தட் ஹீ இஸ் அப்சல்யூட்லி கன்சிடரிங் withdrawing ஃப்ரம் தி அலியன்ஸ். அப்போ அலையன்ஸுங்கிறது ஒரு ஒரு நட்பு, ஒரு கூட்டணி. அதிலிருந்து வித்ட்ரா, இப்போ பணம் வித்ட்ரானா பணம் வெளியே எடுக்கிறது. அப்போது ஏடிஎம்மில் இருந்து வெளியே எடுக்கிறோம். இந்த கூட்டணியில் இருந்து ஃப்ரம் வித்ட்ரா வெளியில் வரணும்னு ஹீ இஸ் அப்சல்யூட்லி கன்சிடரிங், அவர் என்ன நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறேங்கிறது அவரே வந்து சொல்கிறாரு. ஸோ எஸ்பெஷலி ஆஃப்டர் அப்படிங்கிறது இப்படி இவர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் அவங்க நினைக்கிறாங்க. அதை கதை பின்னிருந்து போகுது. யூரோப் கூட வந்து இப்படி நினைக்கிறாங்க. இவர் வந்து இந்த அலையன்ஸ்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ இந்த அலையன்ஸ் விச் இன் ஹிஸ் வியூ இஸ் அ பேப்பர் டைகர். விச் வந்துட்டு அலையன்ஸை சொல்லுது. ஏன்னா திருப்பி திருப்பி அலையன்ஸ்னே போட முடியாதுல்ல. இந்த அலையன்ஸ் இன் ஹிஸ் வியூ, அவர் பார்வையில் எப்படி இருக்கான்? இஸ் அ பேப்பர் டைகர். இப்போ புலி வந்து பயப்படுவோம், பவர்ஃபுல்லானது. பேப்பரில் புலி வரைஞ்சு இல்லை பேப்பரில் செஞ்சு வச்சா அது என்னது? டம்மியாக ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ இப்படி யூரோப் கூட இருக்கிற கூட்டணி வந்து இவருக்கு வந்து ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இல்லை, பவர்லெஸ்ஸாக இருக்குது, எஃபெக்டிவாக இல்லை. அதனால நான் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாராம், அப்படின்னு அவர் சொல்கிறாராம். அப்போ என்ன பண்ணுறாரு? ஈரோப்பை மட்டும் அவர் சொல்லலை. ஈரோப் வந்துட்டு நாட்டோ கடியில் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு? நாட்டோவையும் குறை சொல்கிறாரு, ஈரோப்பையும் வெஸ்டர்ன் யூரோப்பையும் குறை சொல்கிறாரு. அவங்க கூட பிரேக் பண்ணிக்கணும்னு இவர் நினைக்கிறாரு. ஏன்? பேப்பர் டைகர் மாதிரி தெரியுது உங்கள் கூட்டணி எனக்கு அப்படின்னு. சரி, திஸ் அண்ட் சிமிலர் ரிமார்க்ஸ் பை ட்ரம்ப். திஸ்ங்கிறது என்னது? சிமிலர் ரிமார்க்ஸ். ரிமார்க்னா என்னது? ஒரு கருத்து. இப்போ பேப்பர் டைகர் மாதிரி இருக்குங்கிற இவருடைய இந்த கருத்து, அதாவது நாட்டோ அண்ட் யூரோப் வந்து பவர்லெஸ்ஸாக இருக்குங்கிற இந்த கருத்து, இதை மாதிரியான சிமிலர் கருத்து யார்? பை ட்ரம்ப்னால் சொன்னப்பட்ட கருத்து have followed ஒயிட் ஹவுஸ் அப்பேரண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். எதை ஃபாலோ பண்ணி இந்த கருத்து வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா சும்மா சொல்லிட மாட்டாங்க, என்னமோ ஒன்று நடந்திருக்கணும், அதை தொடர்ந்து தான் இந்த மாதிரியான ஒரு கருத்து வந்திருக்கணும். ஸோ இந்த கருத்து எதை ஃபாலோ பண்ணி வந்துச்சு அப்படின்னா, ஒயிட் ஹவுஸ், யூஎஸ்னுடைய பார்லிமெண்ட் மாதிரி அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னது? ஒரு அதிருப்தி,
ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு மாதிரி விரக்தியாக இருக்கிறது. நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி, ஏமாற்றமாக ஃபீல் ஆகுறது. இந்த எண்ணத்துக்கு அப்புறம் வந்த கருத்து தான் இது. மிஸ்டர் ட்ரம்ப்பினுடைய அந்த கருத்து ஒரு ஏமாற்றத்துக்கு அப்புறம் வந்தது தான். ஹேவ் ஃபாலோட் அப்பேரண்ட்னா வெளிப்படையாக அப்படி தெரிஞ்ச ஒரு ஏமாற்றம். என்ன ஏமாற்றம்? தட் கன்ஜங்ஷன் யூரோப்பியன் அண்ட் அதர் allies, யூரோப்பியன் அண்ட் அதர் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ், alliesங்கிறது என்னது? நம்ம ஃப்ரெண்டு நேஷன்ஸ் did not send military assets into West Asia. யூரோப்பும் அதை சுற்றுற மற்ற நாடுகளும் டிட் நாட் சென்ட். இதுதான் ஃபைனைட் வேர்ப். எக்ஸ்பீடியன்ட்லி சென்ட் அப்படின்னா என்னது? எக்ஸ்பீடியன்ட்லி தக்க சமயத்தில் ஒரு அவசர தேவையாக இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு அனுப்பலையாம். எதுக்கு? இன்டு வெஸ்ட் ஏஷியா. வெஸ்ட் ஏஷியாங்கிறது என்னது? இப்போ இந்த ஈரான் பிரச்சனை நடக்கல அந்த ஏரியா. ஏன் அனுப்பலை? டு அசிஸ்ட் தி யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் இன் தேர் வார் கேம்பைன் அகெயின்ஸ்ட் ஈரான். எங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஹெல்ப் ஆகிற மாதிரி இந்த யூரோப்பியன் நேஷன்ஸும் இந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய மற்ற ஆலிஸும் எதுவுமே ஒரு மிலிட்ரி சப்போர்ட் அசட்டுனா என்னது? இன்னும் கொஞ்சம் சோல்ஜர்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு அனுப்புறது. இந்த மாதிரி எதையுமே எங்கள் அவசர நிலையில் அனுப்பலை, தக்க சமயத்தில் அனுப்பலை. இது இவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏமாற்றம். இந்த ஏமாற்றத்தை தொடர்ந்து தான் ஹாவ் ஃபாலோட் மிஸ்டர் ட்ரம்ப்பினுடைய இந்த ரிமார்க்ஸ், கருத்து. என்ன கருத்து? பேப்பர் டைகர் வித்ட்ரா பண்ண போகிறேன் அப்படிங்கிற கருத்து. ஓகே. ஸோ எங்கே விட்டேன்? வார் கேம்பெயின் அகெயின்ஸ்ட் ஈரான். பர்டிகுலர்லி அதாவது அந்த ஈரான் பிரச்சனைன்னு பொதுவாக அவங்க சொல்லலாம். அதில் பர்டிகுலரில் ஏதோ ஒரு விஷயத்தில் கடுப்பாக இருக்காங்க. பர்டிகுலர்லி டு செக்யூர் சேஃப் பேசேஜ் ஃபார் ஆயில் டேங்கர்ஸ் த்ரூ தி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கரண்ட்லி அண்டர் டெஹ்ரான்ஸ் கண்ட்ரோல். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது ஒரு வாட்டர்வே. அந்த தண்ணி இதில் தான் வந்துட்டு நம்ம அந்த ஆயில், க்ரூட் ஆயில்லாம் வச்சுட்டு ஷிப்புலாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி எல்லா இதுக்கும் போகும். நாமெல்லாம் அதை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். எல்லாமே அந்த வகையில் தான் நடக்குது. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குது? டெஹ்ரான், ஈரானோட கேபிட்டல். அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த ஆயில் டேங்க்கெல்லாம் சேஃபாக போகிறதுக்கு, அதை செக்யூர் பண்ணுறதுக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பர்டிகுலர்லி அதை கூட நீங்கள் பண்ணலை. டு செக்யூர் த சேஃப் பேசேஜ். பேசேஜ் எதுக்கு? ஆயில் டேங்கர்ஸ்க்காக. ஆயில் டேங்கர்ஸ்க்காக ஒரு சேஃபான பேசேஜை அதை காப்பாற்றி கொடுக்கறதுக்கு கூட, பர்டிகுலர்லி அதுக்கு கூட அந்த டேங்கர்ஸ் அப்போ எங்கே போகுது? எதன் வழியாக? த்ரூ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ், அந்த வாட்டர்வே வழியாக போகுது. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கரண்ட்டாக யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஈரானுடைய கண்ட்ரோல் இருக்குது. அண்டர் டெஹ்ரான்ஸ் கண்ட்ரோல். ஓகே. இப்போ இதுதான் இவங்க கடுப்பு. புரிஞ்சிருச்சு. அப்புறம் மிஸ்டர் ட்ரம்ப். மிஸ்டர் ட்ரம்ப் ஹேஸ் கம்ப்ளைண்ட். இது ஒரு ஃபைனைட் வேர்ப். எப்படி கம்ப்ளைண்ட்? அட்வர்ப் ஃப்ரீக்வெண்ட்லிங்கிறது. எப்படி கம்ப்ளைண்ட்? ஃப்ரீக்வெண்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. எதை பற்றி? ஒரு விஷயத்தை பற்றி தானே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அபவுட் கெட்டிங் லெஸ் ஃப்ரம் நாட்டோ தேன் வாஷிங்டன் வாஸ் புட்டிங் இன்டு இட். ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னா, நான் அப்படி பண்ணேன் சார், அவன் அப்படி பண்ணல சார், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்ல. இவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நாட்டோ கிட்ட இருந்து கம்மியாக தான் கிடைக்கிது. ஃப்ரம் இருந்து, நாட்டோவில் இருந்து வி ஆர் கெட்டிங் லெஸ் தேன் கம்பேர் பண்ணுறாரு. வாஷிங்டன் வாஸ் புட்டிங் இன்டு இட். வாஷிங்டன்னா என்னது? அமெரிக்கா. நாங்கள் தான் நிறையா வந்து நாட்டோக்கு செய்கிறோம், நாட்டோ கிட்ட இருந்து எங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கிது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சேயிங் ரீசெண்ட்லி டு த மீடியாவில் இப்படி ஒரு கருத்தை இவர் ஷேர் பண்ணியிருக்கார். சொல்லிட்டு இட்ஸ் அ ஒன் வே ஸ்ட்ரீட் அப்படிங்கிறாரு. இப்போ ஒன் வேல வந்து ஒரு பக்கம் தானே வெஹிக்கிள்ஸ் போகும். அப்போ நாங்கள் மட்டும்தான் நாட்டோக்கு செய்கிறோம், நாட்டோ எங்களுக்காக எதுவுமே செய்யல, இது வந்து ஒருதலை பட்சமாக நாங்கள் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கரண்ட்டாக மீடியாவில் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்கார் இவர். ஹி ஹாஸ் ஹிண்டட். ஹிண்ட்னா என்னது? இப்போ டைரெக்டாக சொல்கிறாம இன்டெரக்டாக கூட ஒன்று சொல்கிறாரு. ஃபர்தர் மேலே ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, ஃபர்தராக இன்டெரக்டாக ஒன்று சொல்கிறாரு. இங்கே ஃபர்தர் என்னதப்போ? ஒரு வேர்பை வந்து டிஃபைன் பண்ணுற ஒன்று அட்வேர்ப். ஸோ ஃபர்தராக இவர் என்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குறாருன்னா, தட் கன்ஜங்ஷன் NATO may have become an ineffectual global force. NATO may have, நான் நினைக்கிறேன் NATO வந்து ஒரு எஃபெக்ட் இல்லாத பவர்லெஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன், மாறிடுச்சு. have become ineffectual global force. அதாவது சவுண்டு கம்மி ஏறுதா? என் ஹெட்செட்டில் எனக்கே ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதே. கைஸ் வாய்ஸ் ஓகேவா தான் இருக்கான்னு மட்டும் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஓவராலாக எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, இப்போ நல்லா இல்லை, அந்த மாதிரி எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். பிகாஸ் நான் 2-3 கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது வாய்ஸ் லோவாக இருக்குன்ட்டு. நான் மைக் கூட மாற்றிட்டேன்.
சாரி, நடுவில் இன்டர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். பட் இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது எனக்கு. சரி, எங்கே விட்டேன்? ஃபர்தராக அவர் ஹிண்ட் கொடுக்குறாரு. என்னது? நாட்டோ வந்து ஐ திங்க் வந்து எஃபெக்ட்லெஸ்ஸாக ஆயிடுச்சோ என்னமோ, மே ஹவ் பிகம் அன் இன்எஃபெக்சுவல் குளோபல் ஃபோர்ஸ் வென் ஹி ரீசன்ட்லி அப்சர்வ். அவர் வந்து சும்மா சொல்லலை, என்னமோ ஒன்று அப்சர்வ் பண்ணியிருக்காராம், அதுலேருந்து அவருக்கு மேபி நாட்டோ வந்து வீக் ஆயிடுச்சோ அப்படின்னு தோணுதான், அப்படின்னு ஒரு ஹிண்ட் வேற கொடுக்குறாரு. அப்போ அவரோட அப்சர்வேஷன் என்ன? அப்சர்வ்டு தட் ரஷ்யனோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் ஆல்சோ நோஸ் தட் NATO lacks teeth to defend its member. ஸோ அவர் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காருன்னா, ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கு கூட என்னமோ ஒன்று நாட்டோவை பற்றி தெரிஞ்சிருக்கு போல. என்ன தெரிஞ்சிருக்கு? லேக்ஸ் டீத். அங்கே எழுதியிருப்பேன் டீத் அப்படின்னா. லேக்ஸ் டீத்னா லேக்ஸ் பவர். வீக்காக இருக்குது, இவங்க கிட்ட அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பவர் இல்லை அவங்களோட கண்ட்ரிஸை டிஃபெண்ட் பண்ணிக்கவே. இப்போ நாட்டோங்கிறது என்னென்னா ஒரு மிலிட்ரி, ஒரு அலையன்ஸ். அதில் இருக்க மெம்பர்ஸுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க, அந்த கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ நாட்டோ அவங்களுடைய மெம்பர்ஸையே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பவர்லெஸ்ஸாக இருக்கு போலங்கிறது மிஸ்டர் புட்டினுக்கு தெரியும் போல. இதை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதிலிருந்து சொல்கிறேன் நாட்டோ மே ஹவ் பிகம் இன்எஃபெக்டிவ், பவர்லெஸ் ஆயிடுச்சுன்னு. இப்படின்னு ஒரு கருத்தை வந்து வேற எக்ஸ்ட்ரா விட்டுருக்காரு இவர். ஓகே, lack teeth to defend its members, a comment that gains additional salience. A comment that gains. என்ன கெயின் பண்ணியிருக்கான் இந்த கமெண்ட்டு? அதாவது மிஸ்டர் ட்ரம்ப்பினுடைய இந்த ஃபர்தர் கமெண்ட்டு என்ன கெயின் பண்ணியிருக்கான்? அடிஷ்னல் ஒரு இம்பார்ட்டன்ஸை கெயின் பண்ணியிருக்கான். எந்த விஷயத்தில்? இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப். கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 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 விஷயத்தில், ஒரு விஷயத்தின் மேலே தானே நம்ம ஒன்று ஒரு ஒரு கமெண்ட் வைக்க முடியும். இவர் இந்த கமெண்ட்டை சொல்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் மாஸ்கவ்ஸ் மிலிட்டரி அக்ரஷன் அகெயின்ஸ்ட் உக்ரைன். ரஷ்யா உக்ரைன் மேலே போர் தொடுத்திருக்காங்க. இப்போ உக்ரைனுங்கிறது யூரோப் கண்ட்ரியில் வர்ற ஒரு தான். அப்போது நாட்டோ தான் அவன் மெம்பர்ஸையே வந்து காப்பாற்ற முடியாத அளவுக்கு பவர்லெஸ்ஸாக தானே இருக்கான். அதனால தானே உக்ரைன் வந்து ரஷ்யா வந்து இப்படி பயங்கர அக்ரெசிவாக வந்து உக்ரைன் மேலே வந்துட்டு வார் பண்ணுறாங்க. பயம் இல்லைல்ல நாட்டோ மேலே. ஸோ நான் நினைக்கிறேன் மிஸ்டர் புட்டினுக்கு நாட்டோவை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் இவங்க வந்து இன்எஃபெக்டிவ் ஆயிட்டாங்கன்னு. கதை வந்து எப்பவுமே பின்னாடி இருந்தே போகுது பாருங்களேன். ஸோ மாஸ்கவ்ஸ் மிலிட்ரி அக்ரெஷன் எகெயின்ஸ்ட் உக்ரைன் அண்ட் இட்ஸ் லைக்லி ஃபர்தர் அட்வென்ச்சரிசம். அப்படி மட்டும் இல்லை, ஃபர்தராக கூட அவங்க வந்து இன்னும் லைக்லி, அதாவது லைக்லி மீன்ஸ் இங்கே என்னது? ப்ராபப்ளி, மேபி, இனிமேல், ப்ராபப்ளி ஃபர்தர் மிலிட்டரி அட்வென்ச்சரிசம்னா என்னது? ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு மங்களுக்கு, ஒரு ரிஸ்கியான, பயமான இன்னும் ஒரு பெரிய வார கூட வந்துட்டு இந்த ரீஜனில் பால்டிக் ஸ்டேட்ஸ் ரீஜனில் வந்துட்டு மேபி ஃபர்தராக பண்ணலாம். ரஷ்யா இன்னும் கூட பண்ணலாம். ஏன்னா அவங்க தான் நாட்டோ வந்துட்டு வீக்காக நினைக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு என்னமோ ஒன்று தெரிஞ்சிருக்குல்ல மிஸ்டர் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கு. அதை வச்சு தானே நானே அப்சர்வ் பண்ணி சொல்கிறேன். இப்படிங்கிற ஒரு விஷயத்தை வர இவர் வந்து ஃபர்தராக வந்து இங்கே ஹிண்ட் போட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு. கதை அப்படியே பின்னாடி இருந்து போகுது. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை வச்சு நான் சொல்கிறேன். அதனால தான் நான் நினைக்கிறேன் இவங்க பவர்லெஸ் ஆகிட்டாங்களோன்னு. இவங்க இப்படி இருக்காங்க, எனக்கும் ஹெல்ப் பண்ணலை, நான் இதிலேருந்து வெளியில் வர்றேன். அப்படியே கதை ஃப்ரம் பேக்லேருந்து போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு பேராகிராஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து, அட் த ஹார்ட் ஆஃப் ஹைட்டன்ட் டென்ஷன் இன் த யூஎஸ் நாட்டோ ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ பிரச்சனை யூஎஸ்க்கும் நாட்டோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த யூரோப் கண்ட்ரிஸையும் தான் சொல்கிறாங்க கம்ப்ளீட்டாக. அதனால் நாட்டோ அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்து இப்போ என்ன சொல்கிறது, லைக் டென்ஷன், ஹைட்டன்ட் அப்படின்னா என்னது? இன்க்ரீஸ்டு. ஹைட்டுனா என்னதுனால உயரமாக, இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டென்ஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேசி தான். அட் தி ஹார்ட் ஆஃப்னா என்னது? ஹார்ட்னா தான் இப்போ உடம்புல இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்போ வந்து ஒரு மெயினான ஒரு ரீசன். அட் த ஹார்ட் ஆஃப் அப்படின்னா மெயின் ரீசன் ஃபார். அட் தி ஹார்ட் ஆஃப் அப்படிங்கிறதோட சிம்பிள் வெர்ஷன் வந்துட்டு மெயின் ரீசன் ஃபார் இன்க்ரீஸ்டு டென்ஷன் இன் த யூஎஸ் நாட்டோ ரிலேஷன்ஷிப். இந்த இஸ்ஸோட சப்ஜெக்ட் எதுன்னு பாஸ் பண்ணிட்டு பாருங்க. கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா எகைன் ப்ளே பண்ணி கேளுங்க நான் சொல்கிறத. இன்வர்ஷன் கான்செப்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். இன்வர்ஷன்னா என்னது? பொதுவாக ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், இந்த ஒரு 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 பேட்டர்ன் இருக்கும். இன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் வேர்பு முதல்ல இருக்கும், அப்புறம்தான் சப்ஜெக்ட் வரும். ஸோ இங்கே முதல்ல வந்துருச்சு. இதுக்கப்புறம் இருக்க இந்த வாஷிங்டன்ஸ் கான்ஸ்டன்ட் ரிஃப்ரைன் இதுதான் சப்ஜெக்ட்டு. ஸோ இங்கே எப்படி இது வரணும்?
வாஷிங்டன் உடைய கான்ஸ்டன்ட் ரிஃப்ரைன். ரிஃப்ரைன் அப்படின்னா இங்க எழுதியிருப்பேன். ரிஃப்ரைன். ரிஃப்ரைன் வந்து நவுனா வரும்போது. வேர்பா ரிஃப்ரைன் அப்படின்னா என்ன சொல்றது? அவாய்ட் பண்றது. இந்த மீனிங்லாம் வரும். ஸோ வாஷிங்டன் உடைய கான்ஸ்டன்ட்டான ஒரு கமெண்ட் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லலாம் ரிஃப்ரைனை. என்ன கம்ப்ளைண்ட்? தட் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங். இப்போ இந்த டிஃபென்ஸ் இப்போ இந்த வாருக்காக நேட்டோ ஸ்பெண்ட் பண்ணுறது. நேட்டோங்கிறது என்னது? அது யூரோப்பியன் சேர்ந்த மெம்பர்ஸ் சேர்ந்தது. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் பை இட்ஸ் யூரோப்பியன் பார்ட்னர்ஸ் ஹேஸ் ஃபாலன் ஷார்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஹேஸ் ஃபாலன் ஷார்ட் ஆஃப் அப்படின்னா என்னது? ஃபெயில்டு டு மீட் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ். லைக் வந்து தவறிருச்சு, எங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து நிறைவேற்ற தவறிருச்சு. ஏன்னா அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலை யூரோப்பியன் கண்ட்ரீஸ். இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை வாஷிங்டன் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக அடிக்கடி வைக்கிது. இதுதான் இந்த இருக்குல்ல, கரெக்ட். இந்த வாஷிங்டன்ஸ் கான்ஸ்டன்ட் ரிஃப்ரைன் என்ன கம்ப்ளைண்ட்? தட் இந்த யூரோப்பியன் நேஷன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்துட்டு இவங்க மேட்ச் பண்ணலைங்கிறது இஸ் அட் தி ஹார்ட் ஆஃப் heightened tension, is the main reason for the increased tension in the US NATO relationship. இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து அந்த சென்டென்ஸையே வந்து இன்வர்ஷனாக தலைகீழ போட்டிருக்காங்க. வாஷிங்டனுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, யூரோப் வந்துட்டு எங்களுக்கு டிஃபென்ஸில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலை, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி, எங்களை ஏமாத்திருச்சுங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. தி ஃபெயில்டு டு மீட் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதுதான் மெயின் ரீசன். மெயின் ரீசன் இஸ் அட் த மெயின் ரீசன். கரெக்ட். இட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் த இன்க்ரீஸ்டு டென்ஷன். டென்ஷன் எங்கே இருக்குது? யூஎஸ் நாட்டோ ரிலேஷன்ஷிப்பில். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரியலனாலும் இல்லைங்க இன்வர்ஷன் நீங்கள் சொன்னது புரியல அப்படின்னு சொன்னால் கூட நான் தனியாக ஒரு 2 நிமிஷம் வீடியோவை கூட எடுத்து போடுறேன். ஓகே, அப்படி சொல்லிட்டு ஈவன் இஃப் த இம்மீடியட் ட்ரிகர் ஃபார் டாக் ஆஃப் withdrawing ஃப்ரம் NATO இஸ் த ஈரான் வார் கான்டெக்ஸ்ட். அதாவது இப்போ நான் வித்ட்ரா பண்ணுறேன்னு இவங்க ஏன் சொல்கிறாங்க? இந்த முன்னாடி சொன்னோம்ல, ஈரான் கூட எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அட்லீஸ்ட் அந்த வாட்டர்வே க்ரூட் ஆயில் போகிற பேசேஜை கூட நீங்கள் காப்பாற்ற வரலன்னு ஈரான் வார் அந்த கான்டெக்ஸ்டில் வந்து பிரச்சனை. இதனால தான் இந்த பேச்சே வந்துச்சு. இம்மீடியட்டாக ட்ரிகர்னால் இந்த பேச்சு தூண்டி வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த பேச்சு வர்றதுக்கு காரணம் என்ன? என்ன பேச்சு? ஆஃப் வித்ட்ராயிங் ஃப்ரம் நேட்டோவில் இருந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேச்சு இப்போ இம்மீடியட்டாக வந்திருக்கு இல்லையா? இதனால தான் இது வந்திருக்கு. ஈவன் இப்போ தான் இந்த டாக் வந்தாலும் கூட வாஷிங்டன் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே வந்து ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த நேட்டோ மேலே. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, தான் தான் செய்கிற மாதிரியும் தனக்கு யாரும் செய்யலைங்கிறதும். ஸோ இது சின்ன வார்த்தை தான் கான்ஸ்டன்ட்டுங்கிறது, பட் கீழே உள்ளதையும் மேலே உள்ளதையும் அதுதான் அழகாக கனெக்ட் பண்ணுது. ஸோ ஈவன் அண்ட் அந்த கான்ஸ்டன்ட், இந்த 2 வார்த்தையும் வந்து முக்கியம். ஈவன் அண்டு கான்ஸ்டன்ட். ஈவன் இப்போ இந்த வித்ட்ரா பண்ணணுங்கிற பேச்சு இந்த ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணலைங்கிறனால வந்தாலும் கூட இவங்களுக்குள்ள அதிகமான இந்த டென்ஷனுக்கு காரணம் வந்துட்டு இவங்க ஃபெயில் பண்ணுறாங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை எப்போவுமே. யூரோப் கண்ட்ரீஸ், அதாவது நேட்டோ. இது ஒரு கான்ஸ்டண்ட்டான ரிஃப்ரைனாகவே வாஷிங்டனுக்கு இருக்குது. கான்ஸ்டண்ட்டான ஒரு கமெண்ட், இது கான்ஸ்டண்ட்டான ஒரு ரிமார்க், ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஈவன் இப்போ இந்த பேச்சு வந்தால் கூட. என்ன பேச்சு? வித்ட்ரா பண்ணணுங்கிற பேச்சு. ஓகே, a prior question of legality remains unanswered too. ஸோ ப்ரேயர் அப்படிங்கிறது இந்த டூ வந்து இங்கே இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்படி ஒன்று இருக்குது, பட் இதுக்கு முன்னாடியே ப்ரேயர் கொஸ்டின். ப்ரேயர்னா என்னது? முன் அப்படின்னு எழுதியிருக்கேன் இல்லையா? ஸோ முன்னாடியே ஒரு கேள்வி எழும்புது, லீகலாகவே வந்து ஒரு ஒரு கேள்வி எழும்புது, அதுக்கு ஆன்சர் இன்னும் இல்லாமல் இருக்குது. அப்போ லீகலானா என்ன? லீகலா அப்போ ஒரு ரூல் இருக்குது. அண்டர் செக்ஷன் 1250 ஆஃப் 2024 நேஷ்னல் டிஃபென்ஸ் அத்தாரைசேஷன் ஆக்ட். இப்படி ஒரு ஆக்ட், இது யூஎஸ்னுடைய ஒரு ரூல்ஸ். இந்த ஆக்ட் வந்து சைன்ட் இன்டு ஃபோர்ஸ் பை ஃபார்மர் பிரசிடென்ட் ஜோ பைடன். சைன்ட் இன்டு ஃபோர்ஸ்னால் என்னது? சைன் பண்ணி லைக் லீகலாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் வந்திருக்கு. இந்த சைன் பண்ணது யார்? இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னா நிதர்சனத்துக்கு வந்திருக்கு. இந்த சைன் பண்ணது யாருன்னா ஜோ பிடன் சார். அவர் இருந்தப்பவே, பை ஃபார்மர் பிரசிடென்ட் ஜோ பிடன், அவங்க இருக்கிறப்பவே. ஓகே, இது என்ன கான்ட்ராக்ட்? என்ன என்ன ரூல் இது? நோ யூஎஸ் பிரசிடென்ட்
மே யூனிலேட்ரலி withdraw from NATO. ஸோ இதுக்கு தனிப்பட்டு ஒரு ரூலே இருக்குது. யூனிலேட்ரலினா ஒரு தலைப்பட்சமாக, லைக் ஒரு தலைப்பட்சமானா என்னது, அவங்க மட்டுமே முடிவெடுத்துக்க முடியாது. யூஎன் பிரசிடென்ட் மட்டுமே இந்த ஒரு டெசிஷனை எடுக்க முடியாது. இதுக்கு ஒரு ரூலே இருக்குது. 2024 வந்துட்டு மிஸ்டர் ஜோ பைடனால் சைன் பண்ணப்பட்ட ஒரு ரூல். ஸோ அவர் மட்டுமே பண்ண முடியாது. ரேதர் பண்ண முடியாதுன்னா அப்படியே விட்டுறலாமா? ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. ரேதர் அவங்களுக்கு அப்போ என்ன தேவை? தே வுட் ரெக்வயர் எய்தர், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. டூ-தேர்ட் செனட், ஸோ சூப்பர் மெஜாரிட்டி, லைக் அங்கே செனட் குரூப் இருக்குது, அதில் வந்து 3ல் 2 பகுதி மெஜாரிட்டியாவது ஓகேப்பா பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லணும். ஆர் அண்ட் ஆக்ட் ஆஃப் காங்கிரஸ் டுவர்ட்ஸ் திஸ் எண்ட். டுவர்ட்ஸ் திஸ் எண்ட் அப்படின்னா லைக் இந்த பர்பஸ்க்காக, இந்த முடிவுக்காக, இந்த விஷயத்துக்காக அப்படிங்கிற மாதிரி. ஸோ எந்த விஷயத்துக்காக வித்ட்ரா பண்ணிடலாம் நேட்டோ, இதுதான் வந்து அந்த டுவர்ட்ஸ் த எண்ட். இதுக்கு அவங்களாம் ஒன்று முடிவெடுக்க முடியாது. யூஎஸ் பிரசிடெண்ட்டாக ஒரு முடிவெடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக தே வுட் ரெக்வயர் எய்தர் செனட்டோட அப்ரூவல் ஆர் ஆக்ட் ஆஃப் காங்கிரஸ், காங்கிரஸினுடைய அப்ரூவல். டுவோர்ட்ஸ் திஸ் எண்ட் அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்காக, இந்த பர்பஸ்க்காக அப்படின்னு. ஓகே, பண்ண முடியாது, முடிஞ்சிருச்சு. இன் தி லாங்கர் ஆர்க் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஸ்பேனிங் த 2 ட்ரம்ப் டேர்ம்ஸ். அதாவது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், ஹிஸ்ட்ரியோட வரலாற்றுலேயே ஸ்பேனிங் த 2 ட்ரம்ப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது, இப்போ ட்ரம்ப் அவர் இருந்த அந்த 2 தடவை அவர் எலெக்ட் ஆகி வந்திருக்கார். ஸோ ஹிஸ்ட்ரியிலேயே இவர் இருந்த இந்த 2 டேர்மில் தான் ஸ்பிளிட் வித் நேட்டோ, நேட்டோ கூட ஒரு ஸ்பிளிட் வரணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. செக்யூரிட்டி அலையன்ஸ், நேட்டோ யார், ஒரு செக்யூரிட்டி கூட்டணியாக இருந்தது தான் நேட்டோ. மைட் நாட் பி ஆஃப் த சேம் ஆர்டர் ஆஸ். மைட் நாட் பி த சேம் அப்படின்னா என்னது, இதுவும் அதுவும் ஒன்று கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எதுவும் ஒன்று கிடையாது. அப்போ 2 விஷயத்த இங்கே கம்பேர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. முதல்ல ஒன்று சொல்லிட்டாங்க, வரலாற்றுலேயே இவர் இருந்தப்போ தான் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு, ஸ்பிளிட் வித் நேட்டோங்கிறது ஒரு விஷயம், இது சேம் கிடையாதான். அப்போ எது கூட கம்பேர் பண்ணுறாங்க? எவிசரேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் குளோபல் கவர்னன்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன். என்ன இன்ஸ்டிடியூஷன்ஸு? குளோபல் கவர்னன்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன் அப்படின்னா என்னது? அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் வேர்ல்டை மேனேஜ் பண்ணுது. அந்த இன்ஸ்டிடியூஷன் என்னது? விச் இன்க்ளூட்ஸ் WTO அண்ட் UN சிஸ்டம் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, என்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்? எவிசரேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எவிசரேட்டிங் அப்படின்னா என்னது? அகற்றும். அதாவது ஆக்சுவலி லிட்ரல் மீனிங் ஆஃப் எவிசரேட்டிங் என்னென்னா, இப்போ பாடி பார்ட்ஸை வந்து ஒன்று எடுக்கிறது, உள்ள இன்டர்னல் ஆர்கனை ஒன்று எடுக்கிறது தான் எவிசரேட்டிங் அப்படிங்கிறது. அப்போது ஒரு ஆர்கன் இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? டேமேஜ் ஆன மாதிரி, வீக் ஆன மாதிரி இல்லையா? இங்கே எவிசரேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா வீக்கனிங் த இன்ஸ்டிடியூஷன்ஸ், டேமேஜிங் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படிப்பட்டது? எதற்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ்? குளோபல் கவர்னன்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன்ஸ். வேர்ல்டு லெவலில் வேர்ல்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம், ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படிப்பட்டது? என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்? WTO, UN, இதை வந்து வீக் பண்ணுது. இதுவும் நேட்டோ கூட அவங்க வெளியில் வரணும்னு நினைக்கிறதும் ஒன்று கிடையாது. இது ட்ரம்ப்புடைய காலத்தில் வந்து லாங்கர் ஹிஸ்ட்ரியாக வரலாற்றுலேயே வந்துட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இப்போ நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹிஸ்ட்ரியிலேயே என்னென்னா, இவர் இருக்கும்போது தான் ஏகப்பட்ட பிரச்சனை. இதை வந்து ஆத்தர் வந்து ஒரு மாதிரி ஷார்ட்டாக சொல்லிட்டார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நேட்டோ கூட ஸ்ப்ளிட் ஆகிறது ஒரு பிரச்சனை தான், ஆனால் குளோபல் லெவலில் வந்து இவர் வெளியில் போகிறேன்னு சொல்கிறது வந்து இன்னும் பெரிய பிரச்சனையாக்கும். குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து இன்னும் வீக்கன் பண்ணும். எவிசரேட்டிங் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். என்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்? WTO அண்ட் UN. அப்போ நேட்டோவை விட WTO அண்ட் UN பெருசுங்கிறது நமக்கு முதல் தெரிஞ்சிருக்கணும். அப்போனா இந்த விஷயம் முதல் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு இந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா, WTO, UNங்கிறது தான் வந்து இப்போ இந்த ட்ரேடு டீல் ஆகட்டும், ட்ரேடுக்குன்னு ஒரு ரூல்ஸ் போடுறதாகும், வர்த்தகம் அப்படி தானே, அவங்க தானே ரூல்ஸ் நியமிப்பாங்க. இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் எதுக்கு இருக்குது? ஒரு அமைதியாக இருக்கட்டும், ஒரு கோஆப்ரேட் பண்ணி கண்ட்ரிஸை கொண்டு போகிறதா. இப்போ இதுக்கு தான் UN இருக்குது. இப்போது இவங்க சொல்கிறதையே வந்து மிஸ்டர் ட்ரம்ப் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு அந்த டெசிஷன்ஸை கேட்கறது கிடையாது, பண்ணலாமாங்கிறதெல்லாம் கேட்கறது இல்லை. இண்டிபெண்ட்டாக வந்து யூஎஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேட்டோ கூட இருந்து நான் வெளியே வந்துடுவேன் இப்படிங்கிறாரு. ஸோ இவருடைய இவருடைய காலங்களில் நடக்கிற இந்த இது வந்து நிறைய இப்படி நடக்குது. அதில் நேட்டோ கூட நடந்தது ஒரு பிரச்சனைன்னா, அதை விட பிரச்சனை இஸ் நாட் சேம் ஆர்டருங்கிறத அதுதான் சொல்கிறாரு. நேட்டோ கூட நடந்த பிரச்சனையும் இதனால குளோபல் லெவலில் பிரச்சனையும் ஒன்று கிடையாது.
அதை விட குளோபல் லெவலில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து டேமேஜ் ஆகுங்கிறது ரொம்ப பெருசு. நேட்டோ கூட நடக்கிறது ஒரு பிரச்சனை தான். அதை விட WTO, UN மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வீக்கன் ஆகுது இவருடைய இந்த செயல்பாடுங்கிறது, அது அதை விட பெருசு. தே மைட் நாட் பி த சேம் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமாக தான் இருக்கும். இந்த லைனை கூட அப்படியே கூகுளில் போட்டு தமிழில் வேணால் கூட போட்டு பாருங்கள். ஆனால் அப்பயும் புரியாது. ஏன்னா எனக்கும் அப்போ புரியல. நான் இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி இந்த WTO, UNோட செயல்பாடு என்ன, நேட்டோவோட செயல்பாடு என்ன, இதெல்லாம் தெரியும் போது தான் இந்த லைன் வந்து புரியும் நமக்கு. கிராமரெல்லாம் தாண்டி அந்த உலக நடப்பும் தேவைங்கிறத இந்த எடிட்டோரியல் எனக்கு காமிச்சிச்சு. நீங்களும் வாசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த இடம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரலாற்றிலேயே இவர் இருக்கும்போது தான் நேட்டோ கூட இப்படி ஒரு பிரச்சனை. அண்ட் இந்த பிரச்சனை வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான், பிரச்சனை தான், ஆனால் கொஞ்சம் கம்மி தான். கம்பேரிட்டிவ்லி இவரோட இந்த வித்ட்ராவல்ங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸை வீக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. இவர் ஹிஸ்ட்ரியிலேயே இவருடைய இந்த 2 டேர்ம்ஸில் தான் வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் சும்மா அப்படியே நடக்குதா அவரோட இதில்? இல்லை. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மிஸ்டர் ட்ரம்ப் சைமல்டேனியஸ் பர்சியூட் ஆஃப் அமெரிக்கன் குளோபல் டாமினன்ஸ் அண்ட் ஸ்ப்ளெண்டட் ஐசோலேஷன். பர்சியூட் ஆஃப் அப்படின்னா, பர்சியூட்டுங்கிறது என்ன சொல்கிறது, ஒரு எய்ம்னு சொல்லலாம், ஒரு கோலுன்னு சொல்லலாம், ஒரு பிளான்னு சொல்லலாம், டார்கெட்டுன்னு சொல்லலாம். என்ன இவரோட எய்மு? அமெரிக்கன் குளோபல் டாமினன்ஸ். அமெரிக்கா தான் டாமினண்ட்டாக இருக்கணுங்கிறது தான் அவருடைய எய்ம். அதில் சைமல்டேனியஸாக அதை கொண்டு வர்றதுக்காக அவர் பண்ணுற ஒரு பார்ட். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரம்ப்பினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஸோ சைமல்டேனியஸ் அப்படின்னா அவர் டாமினண்ட்டாக தான் கண்ட்ரி தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அண்ட் ஸ்ப்ளண்டட் ஐசோலேஷன். ஐசோலேஷன்னா என்னது? தனிமையாக இருக்கிறது. ஸ்ப்ளண்டட் அப்படின்னா ரொம்ப அதிகமான ஐசோலேஷன், கிரேட், பவர்ஃபுல்லான. அதாவது நான் பவர்ஃபுல்லாக இருப்பேன், அமெரிக்கா தான் எல்லாத்தையும் விட டாமினண்ட்டாக இருக்கணும், ஆனால் நாங்கள் யாரு கூடயும் டிபெண்ட் ஒருத்தரை சார்ந்து நாங்கள் பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டோம். தனிச்சையாக நாங்கள் தான் நிற்போம். எல்லாரும் எங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், நாங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம். அதுதான் அந்த ஸ்ப்ளண்டட் ஐசோலேஷன். அப்படின்னா யாரு கூடயும் சேர மாட்டேன், நான் எல்லாத்தையும் விட்டு வெளியே தான் இருப்பேன், ஆனால் நான் தான் டாமினண்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற அவருடைய எண்ணங்களில் அதுதான் இவர் இந்த வித்ட்ரா பண்ணுறேன்னு சொல்கிறது. இது எல்லாமே வந்து இவருடைய அந்த மெயினான கோர் பாயிண்ட்டோடைய ஒரு பார்ட்டு. இட் இஸ் பார்ட் ஆஃப் மிஸ்டர் ட்ரம்ப்பினுடைய சைமல்டேனியஸ். ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அது நடக்கணும்னா சைமல்டேனியஸாக இன்னொரு விஷயம் நடக்கணும். இது நடந்தால் தான் அது நடக்கும். ஸோ சைமல்டேனியஸ் எய்ம் ஆஃப் அமெரிக்கன் குளோபல் டாமினன்ஸ். அது மட்டும் இல்லை, எப்படி டாமினண்ட்டாக இருக்கணுமா, யாரு கூடயும் சேராமல் ஸ்ப்ளெண்டட் ஐசோலேஷன். ஏன்னா சொல்லிடக்கூடாதுல என்னால் தான் நீ அப்படின்னு, நான் தாண்டா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கணும் அப்படின்னு அவருடைய எண்ணம். ஓகே, ஆன் தி ஒன் ஹேண்ட் ஒரு வியூ என்னது, இட் மே கம் அஸ் அ ரிலீஃப் டு சம். என்னது, எது ரிலீஃபாக இருக்கும்? ஒரு பக்கம் ஒரு சாரருக்கு ஒரு சந்தோஷத்தை தருது, ஒரு நிம்மதியை தருது. எது நிம்மதியை தருது? இந்த இட் ரெஃபர்ஸ் வாட்? இட்டுக்கு இங்கே வந்து கீழே வருது, இங்கே வந்து இட்டு வந்து டம்மி சப்ஜெக்ட் மாதிரி, அது மெயினானது வந்து பின்னாடி வருது. மிஸ்டர் ட்ரம்பின் உடைய அப்போஸ்டஃபி எஸ் இன்வேர்டு டேர்ன்னா என்னது? புல்லிங் த யூஎஸ் பேக் ஃப்ரம் குளோபல் கொலாபரேட்டிவ் என்கேஜ்மெண்ட்ஸ். ஆல்ரெடி யூஎஸ்குள்ளே இப்போ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு கதை தெரிஞ்சிருக்கணும். குளோபல் லெவலில் வந்து இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆக்சுவல் பிரச்சனை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான். பட் யூஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது யூஎஸ் மக்களுக்கே நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்பா இது இஸ்ரேல் பிரச்சனை, நீ ஏன்பா போகிற, நீ ஏன் நம்ம சோல்ஜர்ஸ் நம்ம காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுறங்கிறது யூஎஸ் மக்கள் நிறைய பேரோட கருத்து. ஸோ அதில் அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமா, நான் வந்து நாட்டோ கூடலாம் வித்ட்ரா பண்ணிட்டு வர்றேன்ப்பா அப்படிங்கிறது. ஸோ யூஎஸை நீ ஏன் குளோபல் பிரச்சனைக்கெல்லாம் நீ போகிற அப்படிங்கிறது. புல்லிங் யூஎஸ் பேக். புல்லிங்னா என்னது? இழுக்கிறது. பேக் எதில் இருந்து? குளோபல் பிரச்சனையில் இருந்து பேக் திருப்பி கொண்டு வர்றது. எதை? யூஎஸ்ஸை இழுக்கிறாங்க. இன்வேர்டு டேர்ன், நம்ம டொமஸ்டிக் பிரச்சனையை நம்ம பார்ப்போம், நம்ம ஊர் பிரச்சனையை பார்ப்போம். ஸோ ட்ரம்ப் இந்த மாதிரி நான் எல்லாத்துலேருந்து வர்றேன்னு சொல்கிறது இதுதான் இந்த இட்டு. இட் மே கம் அஸ் அ ரிலீஃப் டு சம். இது நிறைய பேருக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். பட் கமாகியமாக எதுவுமே இல்லாமல் குட் லீவுன்ட்டான். எது குட் லீவ்? இந்த குட் லீவோட சப்ஜெக்ட் எது அப்படிங்கிறத பாஸ் பண்ணிவிட்டு இல்லை எனக்கு கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பாருங்கள். இந்த குட் லீவோடைய சப்ஜெக்ட் என்னென்னா மிஸ்டர் ட்ரம்பின் உடைய இன்வேர்டு டேர்ன். இதுதான் இந்த இட்டு.
மே அந்த இன்வெர்ட் டர்ன் தான் ரிலீஃப் கொடுக்குது. இப்படி இவர் வித்ட்ரா பண்ணுறேன், நான் என் கண்ட்ரி மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது குட் லீவ் அ செக்யூரிட்டி வேக்யூம். வேக்யூம்னா என்னதுன்னா ஒரு ஒரு வெட்ட வெளி, ஒரு கேப்பை வந்துட்டு கொண்டு வந்துடும். குட் லீவ்னா விடப்படும், ஒரு கேப் விடப்படும். வேக்யூம் தட் குட் பி ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கலி எக்ஸ்ப்ளாய்டட் பை மிடில் பவர்ஸ். வேக்யூம் இந்த கேப்பு, தேட் வந்து அந்த கேப்பை சொல்லுது. குட் பி ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அப்படின்னா என்னது? மேபி அட்வான்டேஜாக அமையும். அட்வான்டேஜாக எக்ஸ்ப்ளாய்டட்னா யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ இங்கே எழுதியிருப்பேன் எக்ஸ்ப்ளாய்டட்னா சுரண்டப்பட்டதுன்னு. உடனே லிட்ரலி சுரண்டப்பட்டதுங்கிற மீனிங் அங்கே போடாதீங்க. சுரண்டப்பட்டதுன்னா என்னது? இப்போ ஒருத்தங்கள்ட்ட இருந்து வந்து நம்ம ஒரு காசு எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க சுரண்டுறாங்கன்னா அவங்க தேவைக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மீனிங்கில் தான் இங்கே வரும். ஸோ இப்படி நான் வரலைங்கிற அந்த ஒரு லீடர்ஷிப்பில் இருந்து யூஎஸ் விலகுதுங்கிறது குட் பி த அட்வான்டேஜாக அமையும் மிடில் பவரில் இருக்கிற யாருக்காவது. அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம் அந்த அட்வான்டேஜாக எடுத்து. மிடில் பவர்ஸுங்கிறது யாருன்னா இந்த மிடில் அரபு, ஈரான் இவங்கள சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஈராக் வந்து தப்பாக நடப்பாங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறது அன்ஃபேராக இருப்பாங்கன்னெலாம் அவன் சொல்லலை. பட் ஒரு ஒரு காம்படிஷன் அங்கே அவனுக்கு குறையுதுல்ல. பெரிய ஒரு ஆள் இல்லைன்னா யாருனாலும் வரலாங்கிற ஒன்று இருக்குல்ல. ஸோ ஈரான், டர்க்கி இந்த மாதிரியான ஊர்கள்லாம் வரலாம். அவங்க அந்த அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தேவையான மாதிரி. அப்படி ஒரு கேப்பை வந்து இட் குட் லீவ், மேபி அந்த மாதிரி ஒன்று வந்துடும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். ஓகே. மேலே ஆன் த ஒன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி போட்டாங்கல்ல. அப்போ ஆன் த அதர் சைடுன்னு இன்னொன்று வரணும்ல. நான் ரொம்ப நேரம் யோசிச்சேன், ஏன் இன்னொரு சைடுன்னு சொல்லலை அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தா இந்த இருக்கு ஹவ்வவர். அவன் அதே மாதிரி ஆன் தி அதர் ஹேண்ட், ஆன் தி செகண்ட் சைடுன்னு மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. கான்ட்ராஸ்டாக தானே ஒன்று வேணும். ஹவ்வவர். ஸோ இந்த ஹவ்வவர் வந்துருச்சு இங்கே. ஃபார் த வேர்ல்டு அட் லார்ஜ், உலக லெவலில் பெருசாக பார்க்கும்போது அது மட்டும் இல்லை. அண்ட் ஃப்ரம் அ growth அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா என்னது? நம்மளோட ஒரு ஒரு வியூகம். ஸோ வேர்ல்டு லெவலில் பெருசாக பார்க்கும்போது அண்ட் growth அண்ட் அதாவது வளர்ச்சி, நம்மளோட அந்த எக்கனாமிக் ஸ்டேபிளாக இருக்கிறது, இந்த பார்வையில் இருந்து ஃப்ரம் ஹவவர் பார்க்குறப்ப the shock of partner nation abandoning its commitments worldwide will likely lead to recalibration of trust. என்னன்னா abandoning கைவிடுறது. ஷாக் அப்படிங்கிறது என்னது? ஷாக் ஆஃப் த பார்ட்னர் நேஷன். இப்போ நமக்கு பார்ட்னர் நேஷன் எதை சொல்கிறாங்கன்னா இந்த யூஎஸை தான் சொல்கிறாங்க. ஏன்னா யூஎஸ் தானே நான் கைவிடுறேன், வித்ட்ரா பண்ணுறேன் நாட்டோவில் இருந்துலாம் சொல்கிறாங்க. இப்படி இவங்க சொல்கிறது இட்ஸ் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? யூஎஸ்க்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. யூஎஸ் ஒரு இதில் வந்து ஒப்பந்தம் பண்ணி வந்திருக்கு. இதிலேருந்து நான் வெளியில் போயிடுறேன், அப்படி கை விட்டுறேன், நான் அபெண்டன் பண்ணுறது ஷாக்கிங்காக இருக்கான். நம்ம கூட இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேஷன், ஒரு பார்ட்னர் நேஷன் இப்படி பண்ணுறது உலக லெவலில் ஒரு growth நோக்கி இருக்க பார்வையாகட்டும், எக்கனாமிக்காக ஸ்டெபிலிட்டியிலேருந்து பார்க்குற ஒரு பார்வையாகட்டும், இந்த பார்வையிலலாம் இருந்து பார்க்கும்போது நம்ம பக்கத்து நேஷன் வந்து ஒரு நம்மளோட பார்ட்னர் நேஷன் வந்துட்டு கைவிடுறேன் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருந்துன்னு சொல்கிறது ஷாக்கிங்காக இருக்குது. இது என்ன ஆகுமா? வில் லைக்லினா ப்ராபபிளி லீடு டு எதை நோக்கி போகும்? அ ரீகேலிபரேஷன் ஆஃப் ட்ரஸ்ட். இப்போ யூஎஸ் இப்படி பண்ணிட்டான், என்னப்பா அவன் இப்படி பண்ணிட்டான், இவனெல்லாம் நம்பலாமாப்பா? இந்த மாதிரியான கேள்விகள். ஒரு ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாமல் போகிறது, நம்ம நம்பிக்கையில் மாற்றம் வர்றது. கேலிபரேஷன்னா எனக்கு ஒரு மாதிரி மெஷர்டாக இதுதான் அப்படின்னு இருக்கிறது. ரீகேலிபரேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டில் வந்து மாற்றம் வர்றது, நம்பிக்கையில் மாற்றம் வர்றது. இதுக்கு நோக்கி தான் இது போகும். ப்ராபபிளி வில் லைக்லி லீடு டு இப்படி இவன் பண்ணுறது இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத தன்மையை நோக்கி போகும். அண்ட் அது மட்டும் இல்லை, ஸ்ட்ராட்டஜிக் கேல்குலஸ் அப்படின்னா இப்போது ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கேல்குலேட் பண்ணி ஒவ்வொரு ரூல்ஸில் போகிறது. இப்போ இது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ யூஎஸ் தான் வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க. இப்போ டீச்சர் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவனுக்கு என்னென்ன தோணுதோ பண்ணுவாங்க. அவனுக்கு என்னென்ன கேல்குலேட் பண்ணி இதை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவன் பண்ணிக்குவான். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் கேல்குலஸை நோக்கி போகும். அதில் மாற்றங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. லைக் எந்த கண்ட்ரி அவனுக்கு என்ன வேணுமோ அவனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்குவான். அல்டிமேட்லி அல்டிமேட்டாக எங்கே போகுது? ரீமேக்கிங் தி ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்டர். அதாவது ஒவ்வொருத்தர் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரியான ரூல்ஸை மாற்றிக்குவாங்க. இன்டர்நேஷ்னல் ஆர்டர் அப்படிங்கிற குளோபல் லெவலில் யாருக்கும் எந்த ஒரு ரூல்ஸும் இருக்காது. ஏன்னா ஒரு லீடர் சரியாக இல்லைங்கும் போது இதெல்லாமே நடக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ரீமேக்கிங் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர்டர் சொன்னோமா, ரீமேக்கிங் த குளோபல் பேலன்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அக்ராஸ் எமர்ஜிங் பவர்ஸ். ரீமேக்கிங்னா என்னது? நம்ம சொன்ன மாதிரி சேஞ்சஸ் வருது. எதில்? குளோபல் பேலன்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன். அதுலேயும் அந்த கோஆப்ரேஷன் எப்படி இருக்கா? அக்ராஸ் எமர்ஜிங் பவர்ஸ். இப்போது ஒவ்வொரு நாடு, இப்போது யூஎஸ் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதில் ரீமேக்ஸ் சேஞ்சஸ் வரும். குளோபல் லெவலில் பேலன்ஸில் கோஆப்ரேஷன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக இருந்து ஒருத்தர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தோம், அதில் மாற்றம் வரும். எப்படி மாற்றம் வரும்? அக்ராஸ். அக்ராஸுங்கிறது என்னென்ன போடலாம்? அமாங் போடலாம், பிட்வீன் போடலாம், இன்வால்விங்னு போடலாம். ஸோ பிட்வீன் எமர்ஜிங் நேஷன்ஸ், எமர்ஜிங் பவர்ஸ். எமர்ஜிங் பவர்ஸ்னால் யார்? இப்போ நம்ம ஒரு எமர்ஜிங் டெவலப்பிங், இது நம்மளை மாதிரி சைனா, இப்போ இந்தியாவும் சைனாவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு புது செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து கொண்டு வரலாம், ஒரு மாற்றம் வரலாம். ஸோ இந்த மாதிரி இப்போது ஒரு போட்டி இருக்குது, அவனை வந்து என்ன சொல்கிறது, தாண்டவே முடியாது. அவன் தாண்டா நம்பர் ஒன்னுன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இல்லைன்னா 2, 3, 4 எல்லாரும் சேர்ந்து போட்டி போட்டு யார் என்ன வேணால் வரலாம், இவங்களோட ஆர்டரை இவங்க கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு இதுவே இல்லாமல் போயிடும்ல. ஸோ அதுதான் அக்ராஸ் எமர்ஜிங் பவர்ஸ்னால், நம்ம இந்தியா மாதிரியான யார் வேணும்னாலும் வந்து ஒரு குளோபல் லீடராக வரலாம், அந்த குளோபல் பேலன்ஸில் வந்து ரீமேக் சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஓகே, இன் திஸ் நியூ போஸ்ட் மேக்ஸ் அமெரிக்கானா வேர்ல்டு. போஸ்ட் அப்படின்னா நமக்கு தெரியும், இப்போது என்னென்னா போஸ்ட் பேண்டமிக் அப்புறம் அப்படின்னு. இன் திஸ் நியூ ஒன்றா என்னது? அப்போது போஸ்ட் பேக்ஸ் அமெரிக்கானா வேர்ல்டுனா அமெரிக்கா தான் டாமினன்ஸாக இருந்துச்சு. அது டாமினண்ட்டாக இல்லாமல் இப்போ வித்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா, அமெரிக்காவோட டாமினன்ஸ் இல்லாத போஸ்ட், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு நியூ வேர்ல்டு, புது உலகம், அமெரிக்கா டாமினன்ஸ் இல்லாத புது உலகம், அதில் அப்படி ஒன்று வந்துச்சுன்னா, ஈரோப் வில் ஹாவ் டு ரீஇமேஜின் இட்ஸ் செக்யூரிட்டி பேரடம் ஃப்ரம் ஃபஸ்ட் பிரின்சிபல். நம்மளோட சப்ஹெட்டிங் வந்துருச்சுங்க. யூரோப் தான் வந்துட்டு ரீஇமேஜின்னா லைக் ரீஸ்டார்ட் பண்ணணும். எதை? செக்யூரிட்டி மாடல்ஸை எல்லாத்தையும். எதில் இருந்து? ஃப்ரம் ஃபஸ்ட்டு பிரின்சிபல், லைக் ஸ்க்ராட்சில் ஃபஸ்ட்டில் யூரோப் தான் வந்துட்டு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அவங்களுடைய செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயங்களில். அதுலேயும் மோர் தென் மோஸ்ட் இந்த மாற்றம் யாருக்கு என்னவோ, யூரோப்பு தான் ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்சிலேருந்து எல்லாத்தையும் அவங்க மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். வில் ஹாவ் டு, கண்டிப்பாக பண்ண வேண்டிய அவசியம் வரும். ஏன் இப்படி சொல்கிறாங்க? ஏன்னா யூரோப் வந்து அண்டர் நேட்டோவில் இருக்குது. நேட்டோ தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது யூரோப்புக்கு. நேட்டோவையே வந்து நான் கண்டுக்க மாட்டேன், நீ பவர்லெஸ்ப்பா, நீலாம் எனக்கு வேண்டாம்ப்பா, நான் தான் உனக்கு செய்கிற மாதிரி இருக்கு, நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் விலகுதுங்குது. அப்போது யூரோப்புக்கு ஒரு பிரச்சனைனா யார் வருவா? யூஎஸ் இல்லை அப்படின்னா நேட்டோவே ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி ஆயிரும்ல. எப்படி நேட்டோவை நம்ப முடியும் யூரோப்பு? அப்போ அவங்க வந்து புதுசாக அவங்களுக்கு ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அப்போ அவங்க யார் கூடயாவது நல்ல கண்ட்ரிஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், அவங்க செக்யூரிட்டியாக ப்ரொடெக்ஷனாக இருக்கிறதுக்கான நிறையா அலைஸ் கூட அவங்க ஃபார்ம் பண்ணணும், அவங்க இண்டிபெண்ட்டாக நிறையா மிலிட்ரி இது கொண்டு வரணும். இப்படி அவங்களுக்கான ஏகப்பட்ட சேஞ்சஸ் அவங்க பண்ணணும்ல. அதான் ரீஇமேஜின் அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்களை நம்பி இருக்காதீங்க, நீங்களே உங்களை பார்த்துக்கங்கங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு யூரோப் தள்ளப்பட்டுருவாங்க. இப்போ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? யார் யாரை ஏமாத்தினா? ஹெட்டிங்கில் பிட்ரையல் ஃபோர்டோல்டு. அப்போது இந்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த கதையை பாருங்களேன். இது எல்லாமே மிஸ்டர் ட்ரம்ப்பினுடைய எய்ம், பர்சியூட் ஆஃப் அமெரிக்கன் குளோபல் டாமினன்ஸ் பார்த்தோமா? ஹைலைட் பண்ணி காட்டுறேன், எழுதுறதுக்கு மேலேயே எழுதிட்டுருக்கேன். இதோ, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மிஸ்டர் ட்ரம்ப் சைமல்டேனியஸ் பர்சியூட் ஆஃப் அமெரிக்கன் குளோபல் டாமினன்ஸ் அண்ட் ஸ்ப்ளெண்டட் ஐசோலேஷன். ஸோ இப்போ நீங்கள் அமெரிக்காக்காரங்க அவங்களோட இதுக்காக எங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சுன்னு யூரோப் தான் பிட்ரையல் ஆன மாதிரி இப்போ ஃபீல் ஆகுது. அதுதான் பிட்ரையல் ஃபோர்டோல்டு. இது முன்னாடியே வந்து அப்போ நீங்கள் நினச்சி பண்ணது தானா? இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தான் இப்படிலாம் நடக்குங்கிறது அப்படிங்கிற மாதிரி கதை முடியுது. இது கொஞ்சம் எனக்கு கஷ்டம், கொஞ்சம் இல்லை நல்லாவே எனக்கு கஷ்டமாச்சு, எனக்கு நிறைய டைம் எடுத்துச்சு. பட் நான் இதில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸ்ப்ளிட்டிங் நிறைய எனக்கு யூஸ் ஆச்சு. பட் எனக்கு வந்து என்னென்னா அதை புரிய வைக்கிற அளவுக்கு நான் இன்னும் கான்ஃபிடென்ட் ஆகலை, அந்த அளவுக்கு கிளாரிட்டி எனக்கு வரல. இது நிறைய பேருக்கு புரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியல, புரியலனாலும் தெரியல. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், இது புரியல, இன்வர்ஷன் கான்செப்ட் சொன்னேன் அது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இல்லை புரியலைனாலும் எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா கூட இது தப்பு, இதை மாற்றணும்னு சொன்னீங்கன்னா நான் கற்றுக்குவேன். அண்டு அவ்வளோதான், ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒக்கேபு, கிராமர், நாட்டு நடப்பு,
எல்லாமே சேர்ந்து தான் ஒரு எடிட்டோரியல் ரீடிங்க்கு வந்து யூஸ் ஆகுது. ஒண்ணு இல்லனாலும் டைம் எடுக்குது. பிகாஸ் இதுக்கு நான் நெறைய தேட வேண்டியது இருந்துச்சு. நேட்டோனா என்ன? WTOனா என்னன்னே எனக்கு மொத தெரியல. நேட்டோ கூட இருக்க பிரச்சனைய விட இந்த WTO, UN கூட இருக்கிற பிரச்சனை அதிகம். பிகாஸ் நேட்டோவ விட இந்த WTO, UNலாம் அதிகம், பெருசு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் நான் வந்து பேசிக்கான விஷயம். இவ்வளோ நாள் நான் எடிட்டோரியல் படிச்சதில்ல, ஒரு நியூஸ் கேட்டதில்ல. ஸோ எனக்கு வந்து எதுவுமே தெரியலங்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு இந்த எடிட்டோரியல். பட் ஓகே. இப்போ நான் நெறைய கத்துருக்கேன். இதில உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. இதுக்கு சம்மரி ரைட்டிங் நான் எழுதிட்டுருக்கேன். நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நாளைக்கு இல்லன்னா நாளைக்கு கழிச்சு போஸ்ட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்கன்னா கூட எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்லன்னா நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கும். அதில கூட போடுங்க. அவ்வளோதான் கைஸ். நான் சொல்லணும்னு நெனச்சதெல்லாம் சொல்ட்டேன். தேங்க் யூ ஸோ மச். வேற எதுவும் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாய்ஸ் எனக்கு அத மட்டும் மெயினா சொல்லுங்க. கரெக்ட்டா இருக்கு. இல்ல அப்பப்போ கூடுது, இல்ல அப்பப்போ குறையுது அப்படின்னு எதுவும் இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ கைஸ்.